போட்டி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இங்கிலீஷில் 10 மார்க் கேட்குறக்காண்டி கிராமட்டிக்கல் பார்ட் ஒன்று, வேர்ட் பவர் பார்ட் ஒன்று போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ட் பவர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அனகரம், ஆன்டிகிராம் ரெண்டு பக்கம் இது நீங்கள் படிக்க வேண்டியது. இதில் சொல்லி கொடுக்குறீங்களா ஒன்றுமே இருந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. விச் இஸ் அனகிராம்னு கேட்கலாம், இல்லை விச் இஸ் ஆன்டிகிராம்னு சொல்லி கேட்கலாம். அனகிராம்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த எக்ஸாம்பிளே கொடுக்கான். லெமன் ஒரு லெட்டர் இருக்குது, வார்த்தை இருக்குது. இப்போ இந்த வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒரு ஆட்டை தான் யூஸ் பண்ணணும். LEMON இதை யூஸ் பண்ணி வேற ஒரு வார்த்தையை உருவாக்கணும். மெலன் உருவாக்கிட்டாங்களா? லெமன்னா எலுமிச்சம்பழம், மெலன்னா வாட்டர் மெலன் வரும் பார்த்தீங்களா, அதுதான் அனகிராம். இதே இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக உருவாக்கிட்டீங்க, அதே லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் ஆப்போசிட்டாக உருவாக்கிட்டீங்கன்னா அது ஆன்டிகிராம். இது பாசிட்டிவாக உருவாக்குறோம், ஆப்போசிட்டாக உருவாக்கம் ஆன்டிகிராம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷாண்டான்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஷாண்டா, சாண்டானா இந்த கிறிஸ்மஸ் தான் சொல்லணும், ஜாண்டா குரூஸ் அப்படிங்கும்ல. இப்போ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சாத்தான்னு எழுதிக்கலாமா? பாருங்க, எஸ் ஒரு தடவை இருக்கு, 2 ஏ இருக்கு, இங்கே 2 ஏ இருக்கு, என் இருக்கு, டி இருக்கா, சாத்தான். இப்போ சாண்டாங்கிறது கிஃப்ட் கொடுக்குற ஆளு, சாத்தாங்கிறது நம்மளை பறிக்கக்கூடிய ஆளு. அப்போ ஆப்போசிட்டாக வருதா? அப்படி இருந்தால் ஆன்டிகிராம். இதான் மீனிங். நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும்தான் பார்க்க போகிறோம், படிச்சிருங்க, தட்டிடுங்க. அனகிராம் இஸ் எ வேர்டு, ஒரு வேர்டு ஆர் எ பிரைஸ் ஃபார்ம்டு பை ரீஅரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்டு, டிபிக்கலி யூஸிங் ஆல் த ஒரிஜினல் லெட்டர் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். இது ஸ்கூல் புக்கில் கொடுத்தது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க அனகிராம். இப்போ எல்போன் இருக்குது, எல்போனா அந்த முட்டு, அதை அதை லெட்டரை மட்டும் யூஸ் பண்ணி பிலோன்னு போடுறோம். பிலோனா என்னது? கீழே. செக்ஷன், ஏன்னா செக்ஷனுங்கிறது பிரிவு, அந்த லெட்டர் மட்டும் நோட்டீஸ், நோட்டீஸ் கொடுக்காங்கன்னு சொல்கிறோம்ல அது. வியூவர்ஸ், பார்வையாளர், அந்த லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணி ரிவ்யூ. ரிப்பிள்ஸ்னா ஜாக்கிரபில் ஒரு டேமுங்க, சிற்றோடை, ஏன்னா அந்த லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்லிப்பர், இது செருப்பு. நீட்லெஸ், தேவையில்லாதது, தேவையில்லை. லெசன், லெசன் என்னது? குறைக்கிறது, அப்போ இது கம்மி பண்ணுறது. நெக்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்டில் உள்ளது ARE, இதை என்ன சொல்கிறான்? இயர், காது. கேர், இதுக்கு என்ன போடுறோம்? ரேஸ். காடு, திருப்பி போட்டால் என்னது? டாக்கு. அன்பே சிவத்தில் கமலஹாசன் சொல்லுவார். ஏன்னா மீட், ஏன்னா அதில் என்னன்னா டீம். பவுல், கிண்ணம். ப்ளோ, ஊதுறது. ஸ்டடி, டஸ்டி. ப்ளம், பழம் சொல்லுவோம்ல, லம்பு, லம்பா இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஃப்ளோ, ஃப்ளோவிங். உல்ஃப், ஓனாய். நோட்டு, என்ன? டோன். ஒன், நவ். எர்த்து, ஹார்ட்டு. ஆனால் இது ரீசனிங் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் அந்த டாபிக். ஸ்லிப்பு, லிப்ஸு. மார்ச்சி, சாம்னா கவர்ச்சியாக இருக்கிறது. ஸ்னெயில், நத்தை. நெயில்னா நகத்து, விரல் உள்ள நகம். சின்னு, இந்த நாடை, தாடை. இன்ச்சு. ஈட்டுக்கு 2 இருக்குது, டீன்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம். இது அடுத்து 7th ஸ்டாண்டர்டில் உள்ளது. ஏன்னா சீட்டு, ஈஸ்ட்டு. அலாட்டு, ஆல்டர். அடுத்தது இது ஒரு மாடலில் கேட்கான். இது எப்படி கொடுக்கான்னா ஒரு குழு கொடுத்துருதான். குழு கொடுக்கான், என்ன கொடுக்கான்னா அந்த ஃபாஸ்ட் டென்ஸ் ஆஃப் லீஃப். லீஃபுக்கு ஃபாஸ்ட் டென்ஸ். லீஃப்னா என்ன அர்த்தம்னா ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது. ஏன்னா லீஃப்க்கு ஃபாஸ்ட் டென்ஸ் என்னன்னா லெஃப்ட். இது ஒரு கொஸ்டின், பாஸ்ட் டென்ஸ் கேட்டிருக்கான். இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்னன்னா அனகிராம், பிளேட்டு. ஆனால் அதுக்கு அவன் கொடுத்துட்டான். சம்திங் டு சர்வ் ஃபுட். வேற எதையும் இதே ஒரே வார்த்தைக்கு 2 அனகிராம் வரலாம், அதுக்காண்டி அவன் கொடுக்குறான். சம்திங் டு சர்வ் ஃபுட் ஆன். சாப்பாடு நம்ம எதில் சாப்பிடுவோம்? பிளேட்டு. அடுத்தது பிளேஸ் ஆஃப் க்ரோ ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் எங்கே வேணும்னா கார்டனில் இருக்கும். ஏன்னா இதுக்கு இந்த கார்டனுக்கு லெட்டரை யூஸ் பண்ணி டேஞ்சர்னு சொல்லிடலாம், ஆனால் அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறான். சம்திங் டு பி கேர்ஃபுல் ஆஃப். கேர்ஃபுல்லாக இருக்குன்னா டேஞ்சராக இருக்குன்னு இருக்குது. அடுத்தது அனதர் வேர்ட் ஃபார் அண்டர். அண்டர்னா கீழே, பிலோ. ஏன்னா இதில் எல்போ.
எள்ளு வரணும். எள்ளு அந்த சைடு போய் கிடக்குது. பார்ட் ஆஃப் ஒரு ஆமுங்க. நெக்ஸ்ட் ரைட் டு ஹியர், எனக்கு கேளு அப்படிங்க, லிசன். இது வார்த்தை யூஸ் பண்ணி சைலண்ட் போட்டுடலாம். அவன் சைலண்ட்டுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும். அனதர் வேர்ட் ஃபார் குவைட், இது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா குயிட், குவைட், குயிட். என்ன இதில் வந்து ஈ இல்லை, அப்போ இது வந்து ஈ வெளியே போயிட்டு, அப்போ எக்ஸீட்னு அர்த்தம். இதில் ஈ வந்து நடுவில் இருக்கு. ஈயை மட்டும் வச்சு நம்ம விளக்கம் படிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு ஷார்ட்கட்டு தான். ஈ நடுவில் இருக்கிறனால அமைதியாக இருக்குது, அதான் இங்கே கேட்டிருக்கேன் சைலண்ட். இதில் ஈ கடைசியாக இருக்குது, இப்போ முழுவதும் கம்ப்ளீட்னு அர்த்தம். அனதர் வேர்ட் ஃபார் கிஃப்ட். கிஃப்ட்னு என்னென்னா ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு பார்த்தீங்கன்னா செர்பன்ட்னா பெரிய பாம்பு, அதை கொடுக்கலாம். லார்ஜ் ஸ்னேக் அப்படிங்க. மினிட் அண்ட் ஹவர்ஸ்னா டைம், இதை மாற்றி போட்டால் ஐட்டம், ஏ திங் ஆன் ஏ லிஸ்ட் அப்படிங்க. அடுத்தது த ஆர்கான் தட் பம்ப் பிளட்டு, ஹார்ட்டு. ஏன்னா பிளட்டை பம்ப் பண்ணுறது அது ஹார்ட்டு. இதை யூஸ் பண்ணி எர்த்துன்னு போடலாம். அவன் பிளானட் வி லிவான், லிவானுங்கிறது வந்து எர்த்து. சம்திங் யூஸ் டு டூ வாட்டர் பிளான்ட். ஏன்னா வாட்டர் பிளான்ட் இந்த ஓஸை வச்சு தண்ணி அடிப்போம்ல, ஓஸு, HOSE. எ திங் யூ புட் ஆன் யுவர் ஃபுட், கால் ஷூவை சொல்கிறாங்க. இப்போ இந்த இது வந்து நமக்கு அனகிராம். இப்போ ஆண்டிகிராம் வருது பாருங்கள், 11th கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் இருக்குது. இதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஏன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் அவனே ஒன்று கொடுக்குறான், யுனைடெட் அப்படிங்க. யுனைடெட்னா என்னென்னா நம்ம ஒற்றுமை, யுனைடெட் நேஷன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா நாடுகளையும் சேர்ந்து. அப்போ இதுக்கு என்னென்னா ஜாயின் இன்டு சிங்கிள் என்டிட்டி. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கும்போது என்ன, அன்டயர்டு. டைட்னா கெட்டுறது, அன்டைட்னா கழட்டி விடுறது. ஏன்னா அப்போ வந்து நாட் டைட், கெட்டாம விட்டோன்னா கலந்து விட்டாங்க, தனித்தனியாக போயிடுவாங்க. இல்லைன்னா அன்ஃபாஸ்டன் அப்படிம்பாங்க. அன்ஃபாஸ்டன் என்னன்னா ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்டும்பாங்க. சீட் பெல்ட்டை கெட்டு அப்படிம்பாங்க, சீட் பெல்ட்டை போடு அப்படின்னு சொல்லி போட சொல்லுவாங்க. அன்ஃபாஸ்டன்னா கழட்டி விடு அப்படிங்கிறது, கழட்டி விடுங்கிற மீனிங்கில் வர்றது, அதான் இல்லை கொடுக்குறான். ஹரிகேன் கேத்ரினா டெவாஸ்டேட்டட் USA. ஏன்னா இப்போ யுனைடெட் இல்லை, யுனைடெடுங்கிறது 50 மாநிலங்கள் சேர்ந்தது. அடுத்த கீ அன்டைடு த பண்டல் ஆஃப் புக்ஸ், பண்டலை கட்டி அவுத்து விட்டாங்க. அப்போ 8th ஸ்டாண்டர்டில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த கொடுக்காம பாருங்க, ஷாண்டா குரூஸ், ஷாத்தான் ஆப்போசிட்டாக இருக்கும். யுனைடெட் அப்படின்னா அன்டைட், கழட்டி விடுறான். யுனைடெட்னா சேர்க்குறான் இல்லை கழட்டி விடுறான். ஏர்லியர் காலையிலேயே எழுந்திருங்க, இது வந்து லேட்டாக இருந்தீங்க, லேட் ரைஸ். ஃபுனரல் ஃபங்க்ஷன், நம்ம இந்த துக்க வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லுவாங்க. அவங்க அதுதான் துக்க வீடு. இங்கே என்னென்னா ரியல் ஃபன் அப்படிங்க, சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்க. எபிடாப்ஸ் அப்படிம்பாங்க. எபிடாப்ஸ்னு என்ன கேட்டிங்கன்னா, யாராட்டும் இறந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி சொல்லுவாங்க. ஜெயலலிதா இருந்த போது நம்மளுடைய சிஎம் சொன்னார், இப்போ இருக்க சிஎம் வந்து சொன்னார், ஆக்சுவலாக ஜெயலலிதா வந்து வாழ வேண்டாம்னு நான் நினைக்கல, ஆள வேண்டாம் தான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதாட்டும் வந்து அந்த டைமில் ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாங்க, அது துக்கத்தில் சொல்கிறது. ஏன்னா இது சந்தோஷமாக இருக்குது, ஆப்போசிட், ஹாப்பியஸ்ட். ஹார்ம்ஃபுல், தீங்கு விளைவிக்கக்கூடிய. ஹார்ம்லெஸ் ஃபன், ஜாலியாக இருக்கிறது. பெஸ்டிவல்னா ஃபங்க்ஷன். இதில் வந்து வைல் ஃபாஸ்ட், வைல்னா ஈவில்னு அர்த்தம், கெட்ட நடவடிக்கை. வயலன்ஸ்னா என்னது, வயலன்ஸு. இது என்னென்னா நைஸ் லவ். வயலன்ஸு ஏன்னா வயலன்ஸ் வன்முறையில் இறங்குறது, நைஸ் லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ இது வந்து நீங்கள் சின்ன இதான் கேட்கலாம், மேபி கேட்கலாம், இருந்தாலும் புக்கில் இருக்கிறனால நம்ம நடத்திட்டோம், படிங்க. லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எஸ்ஏ எக்ஸாமை தேர்ந்தெடுத்து படிக்கிறதே கட்ஸ் தான். ஏன்னா கண்டிப்பாக கட்ஸு. இதில் வந்து க்ரோவிங் மைண்ட் செட் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா க்ரோத் மைண்ட் செட் இருக்கணும், அதான் நமக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சி படிக்கணும். நெகட்டிவ் சென்ஸே இல்லை வரவே கூடாது, ரெண்டாவது. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். 3G நான் வச்சுக்கிடுவோம். கிரவுண்ட் ஒர்க்னா என்னன்னா, இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் போட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் சிலபஸ் எடுத்து ஒரு ஆட்டை பார்த்துட்டு திரும்ப அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படித்து டெஸ்ட் போட்டுப்பீங்க, அதெல்லாம் எடுத்து திரும்ப படிங்க. கொஸ்டின் என்ன தப்பு விட்டுருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக டெஸ்ட்டை ஃபுல்லாக திரும்ப போட்ட டெஸ்ட்டையே திரும்ப பார்த்துட்டு கிரவுண்ட் ஒர்க் பாருங்கள், உறுதியாக சக்ஸஸ் பண்ணலாம். விட்டுறாதீங்க. கடைசி நேரம் தான் கடுமையாக படிக்கணும். தேங்க்யூ.